சட்டமன்ற கூட்டத்தொடரில் புதிய அறிவிப்புகள் எதுவுமே இல்லை. அதாவது முதலமைச்சர் அவங்க 2500 ரூபா நம்மளுடைய சகோதரிகளுக்கு கொடுக்குறேன்னாரு. ஆனால் அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. அது என்ன, போன திமுக ஆட்சியில் 1000 ரூபா கொடுத்தாங்க, அந்த 1000 ரூபாயை தான் வரவு வச்சுருக்காங்க. ஆனால் மேற்கு வங்காளத்தில் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்தால் 3000 ரூபா நாங்கள் ஒவ்வொரு மகளிர் அக்கௌண்ட்லேயும் வரவு வைக்கணும்னு சொன்னோம். அங்கே நாங்கள் சொன்னபடியே முதல் மாதம் 3000 ரூபா வர வச்சாச்சு. சொன்னதை பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுருக்கிறது. ஆனால் சொன்னதையும் செய்யாமல் இருக்கிறது தான் எங்கள் தாவேக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யணும். அதாவது நிதிநிலை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, வெள்ளை அறிக்கை வெளியிடுறோம், இப்படி சொல்லி மக்களை ஏமாத்துறத நிறுத்திட்டு ஆக்கப்பூர்வமான செயல் திட்டம் என்ன? அவங்களுக்கு 2500 ரூபா நம்மளுடைய சகோதரிகளுக்கு அவரை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. அவர்களை நம்பி வாக்களித்தவர்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பதற்கு செயல் திட்டம் என்ன? இந்த 2500 ரூபாய் அவர் உடனடியாக விடுவிக்க வேண்டும். நம்ம இதே கும்மிடிப்பூண்டியில் ஒரு 3 வயது குழந்தை, அந்த குழந்தைகள் கூட பாதுகாப்பு. திமுக அரசாங்கத்துக்கும் தாவக அரசாங்கத்திற்கு என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடும் இல்லாமல் இருக்கிறது. திமுக ஆட்சியில் என்ன தொடர்ந்ததோ அதே தான் இப்பயும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் இவர் உடனடியாக களத்தில் இறங்கி இதையெல்லாம் மாற்ற வேண்டும், செயல் திட்டம் வகுக்க வேண்டும். 2500 ரூபாய் காசு உடனடியாக கொடுக்க வேண்டும். இதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பில் இன்னும் அதிகமான அக்கறை செலுத்த வேண்டும். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். நன்றி அண்ணா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.